ஷவின் தேனி பண்ணை. என்னங்க இது என்ன பெட்டி பெரிய வச்சிருக்குது? கரெக்டாங்க உள்ள இருக்கா? ஏன் வெளியே பறந்துருது? சரி, சின்ன பெட்டியா? தேன் பெட்டி இந்த இருக்குல்ல. இது எத்தனை மாதம் வளர்ப்பீங்க எப்படி? இதுக்கு தேனை உள்ள விட்டுறீங்களோ? எப்படி இந்த பெட்டியில் அடைச்சிங்க? பூலாம் தேனை எடுத்துட்டு வந்து வைக்கும். இல்லை, எப்படி உள்ளே கொண்டு போனீங்க? ராணி தேன் விடுவோம். ராணி தேன் போய் அந்த இது பெட்டியில் எப்படி அடைச்சிங்க? அடைக்க மாட்டாங்க தான் சொல்கிறேன். ராணி தேன் கொண்டு போய் உள்ள விடுவாங்க. விட்டாங்கன்னா அது அப்படியே ராஜா தேனை கூட்டிகிட்டு வந்து அப்படியே பூ இது கட்டிடும். தேன் வச்சு பரவாயில்லையே. உள்ள விட்டு குழந்தை வர வைக்கிங்க. குட்டி ஓட்டு இதாகுது. பலாப்பழம் பலாப்பழம் இங்கே வாங்கிக்கலான்னு நல்லா காய்ச்சிருக்கே. முன்னாடி சரி சரி சரி. என்னது? இதா? நல்லா திறந்து காட்டுவாங்க. நல்லா அப்படியே கூடு அப்படியே கொச்ச கொச்சன்னு இருக்கும் திறந்தாங்கன்னா. நாங்கள் திறந்து முதல் காட்டிட்டு இருந்தோம், எங்களை கொத்துது. அதனால இப்போ நாங்கள் திறந்து காட்டுறது இல்லை. கையில் போட்டுக்கணுமோ? அவர்னா நேக்கா திறப்பாங்க. எங்கள் ஓனர் அவருக்குனா தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஓனர் எந்த டைப்ல இருப்பாங்க? அவங்க சொல்ல முடியாது. ஃப்ரீயாக இருக்கும்போது அது காமிப்பாங்க. ஆள் கஸ்டமர் ஏதாவது வந்தாங்கன்னா சுற்றி காட்டுவாங்க. பெரிய பெட்டி வைக்கிறத பொறுத்து தான். 1 மாதம் 10 நாள் ஒரு மாதம் 2 மாதம் ஒவ்வொரு வைக்கிறது. இதை வந்து அவங்க முன்னாடி அந்த சேல்ஸுக்கு வச்சுருவீங்க. தேனை எடுத்தாலும் வைப்போம், தட்டோடய வச்சுருவோம். தேன் தட்டுலையும் அப்படியே சும்மா வளர்க்கீங்களா? இது என்னது கெட்டிக்கா? எதுக்கு அணில் குறைச்சிருக்கோம்? அதுக்காக இப்படி கவரில் கெட்டி கெட்டி வச்சிருக்கு. இது என்ன மாங்காய்? சப்போட்டாயா? தேங்காய் சில் மாதிரி இருக்கும். தேங்காய் மாங்காய் சப்போட்டா பஞ்சவர்ணம் கலந்தே இருக்கு எல்லாம். இது பலாப்பழம் நல்லா சின்ன மரத்தில் நல்லா காய்க்குது. உரத்துக்காக இவ்வளோ பெரிய குழின்னு எல்லா இலையெல்லாம் போட்டு குப்பை எல்லாம் சேர்த்து உரமாக போட்டுருவாங்க. அப்படி வேஸ்ட்டாக. அதான் இந்த ஹனி அந்த இது ஃபேக்ட்ரி எப்படி அதுலேருந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க எல்லா ஃபேக்ட்ரி.